டே கார்த்தி, சரஸ் என்னடா இப்படி பண்ணிட்டா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அது அத்தைக்கு நம்ம மேல உள்ள வருத்தமா? நான் இல்லன்னு சொல்லலையடா. அதுக்காக பூச்சி மருந்து எடுத்து குடிப்பாளா? அந்த அளவுக்கு நம்ம மேல அப்படி என்னடா கோவம்? நீயும் அதையே யோசிச்சு புலம்பிட்டு இருக்காதம்மா. இந்த கல்யாணத்தினால நான் இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த சரச நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. எங்க சரசுக்கு இப்ப எப்படிங்க இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அது நான் பண்ண புண்ணியம். அதனால்தான் இன்னும் உயிரோட இருக்க. இல்லைன்னா இன்னொரு உசுறு இந்த குடும்பத்துல இருந்து போயிருக்கும். அவ திரும்ப வந்தது அவ காதல படுற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, அவ மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேர் தான். ஏங்க என்னங்க பேசுறீங்க? இவ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணது தப்பா? போதும் சாமி போதும். என்னை ஏமாத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சு இப்ப உன்னோட ஆத்தாவோட உயிர் எடுக்க பாத்தீங்கல்ல. ஊருன்னா ஏதாவது பேசிக்கிட்டே தாங்க இருக்கும். அத கேட்டா நாம தினம் செத்து செத்து தான் பழைக்கணும். அதுக்குன்னு இந்த சரச விஷத்தை எடுத்து குடிப்பாளா? ஏ ஒன்ன சாகல சொல்லு. தன்னோட பொண்ணை பத்தி தப்பா பேசினா எந்த பெத்த மனசு தாங்கும்? அதான் இருந்து கேக்குறத விட நிம்மதி போய் சேர்ந்துலான்னு முடிவு பண்ணிட்டா. ஏங்க அவ போயிட்டா ஐஸோட நிலைமை என்ன? அத பத்தி அவ யோசிச்சாளா? அத நீ சொல்ற பாரு. உன்னெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆதி மூலமே நீ தானே. உங்களை இந்த ஜென்மத்துக்கு நான் மன்னிக்க மாட்டேன். டேய், ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எல்லாம் சரியாயிடும்டா. அப்புறம் சரச நிம்மதியா இருப்பா. நீ எதுக்கும் வருத்தப்படாதடா. ஆமாம்மா, பாவம் ஐஸ்வர்யா எனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அம்மா, கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணுமா? சரிடா, எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். நீ போ, வேலையை பாரு. மாமா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். அதுவும் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நான் இந்த வீட்டுல இல்லாம போனா எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறேன் மாமா. நான் அங்க இருந்தாலும் பிரச்சனை, இங்க இருந்தாலும் பிரச்சனை. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. யாரோட வாழ்க்கைக்கும் தடையா இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடுறேன் மாமா. நான் இந்த வீட்டை விட்டு போனதும்
கார்த்திக் கொஞ்ச நாள் என்ன நினைச்சு வருத்தப்படுவார். போக போக அதுவும் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்போதான் இந்த வீட்டுல போன சந்தோஷம்லாம் திரும்ப வரும். நான் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லலையே. நீங்க சொல்லல மாமா. ஆனா எல்லா பிரச்சனையும் நான் இங்க இருக்கிறதுனால தானே. நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? என்னாலையும் நிம்மதியா இருக்க முடியல, மத்தவங்களுக்கும் என்னால நிம்மதி இல்லை. எங்க அப்பா எங்களை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு தினம் செத்து செத்து பழைக்கிறத விட எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். இப்போ சரச சித்தி கூட இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்படி அவங்களுக்கு ஏதாவது நான் இருந்தா அதுக்கும் நான் தானே காரணமா இருந்திருப்பேன். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அதான் இனிமே நடக்க போறது இல்லையே. இனிமே எங்க அப்பா என்னைக்குமே திரும்ப வர போறது இல்ல. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அது என் நெஞ்சில ரணமா குத்திக்கிட்டே இருக்கும். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்ற போறேன் மாமா. நான் ஒரு நல்ல வக்கீல் ஆகணும். இங்க இருந்து அதுவும் நடக்காது. உங்க தங்கச்சிக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை நிறையவே இருக்கு. அதையும் நீங்க செய்ய முடியாது. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன். திரும்ப இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். கழுத்துல இருக்கிற இந்த தாலியை நான் அன்னைக்கே கழட்டி இருப்பேன் மாமா. ஆனா புருஷனை இழந்து தவிக்கிற எங்க அம்மாவோட ஆறுதலுக்காக தான் இதை நான் கழட்டி போடல. மத்தபடி இது எனக்கு ஒண்ணுமே இல்லை. கார்த்தி மாமாவுக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவளாவது நிம்மதியா வாழட்டும்.
ஜோதியை காணோம். எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாளா? என்னது? மா 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 என்னடா கார்த்தி, என்னாச்சு? இங்க பாருமா, ஜோதி ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காமா. நடந்த எதுக்குமே நான் காரணம் இல்லை. 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நின்னேன். ஆனால் ஏதேதோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. ஐஸ்வர்யா, சரஸ்வதி சித்திய என்னை மன்னிச்சிட சொல்லு. என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னால இந்த வீட்டில் வாழ முடியாது. நான் ஏமாத்திட்டேங்கிற குற்ற உணர்ச்சி என்னை கொன்னுடும். அதனால அட்லீஸ்ட் எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணி நான் சென்னைக்கு கிளம்புறேன். யாரும் தேட வேணாம், என்னை விட்டுருங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யற உதவி. ஐயோ ஆண்டலம்மா, ஏன் தான் என் குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையை கொடுக்கறியோ? சீதா வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? டே கார்த்தி, ஜோதி எங்க தாண்டா போயிருப்பா? தெரியலையாமா. நீ போன் அண்ணே, நீ மதனிக்கு இதுல இருந்து போன் பண்ணி பாருங்க. பண்ணுடா. The subscriber is currently switched off. Please try again என்னடாச்சு? sometime. மா சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு புரியலையே. என் கையும் உடல, காலும் உடல. ஜோதி, நீ எங்கதாம்மா போன? வாய மூடு. அதான் எங்க போறான்னு தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்கால. என்ன தேட வேணாம், எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேடி போறேன்னு. என்னங்க பேசுறீங்க நீங்க? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அவன் நம்ம வீட்டு மருமக இல்லையா? டேய் கார்த்தி, ஜோதி எங்க இருந்தாலும் சரி, அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறா. சீக்கிரம் போடா. என்னடா எங்க போற? அதான் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்கல. அந்த பொண்ணுக்கு நாம தொந்தரவா இருக்குன்னு அப்புறத்துக்கு அவளை திரும்ப கூப்பிடணும். அது மட்டும் இல்ல, நீ வேணான்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணை திருப்பி கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போற? மறுபடியும் குடும்பமானத்தை கப்பல் ஏத்த போறியா? அப்பா, என்னப்பா என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப ஜோதி அப்படியே விட்டுற சொல்றீங்களா? விட்டுற சொல்லல, மறந்துட சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலப்பா. ஓஹோ, புரியுற மாதிரி வேற சொல்லணுமா? அவளுக்கு தான் அந்த வீட்டுல நிம்மதி இல்ல, உன்னை பிடிக்கல, அவ அப்பா ஆசை நிறைவேற்ற போறேன்னு தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்கல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அவளை திரும்ப கூப்பிடணும்? அப்பா, அவ என் பொண்டாட்டிப்பா. அவ ஏதோ மன வருத்தத்துல போயிட்டானா நான் எப்படிப்பா போய் கூப்பிடாம இருக்க முடியும்? கூப்பிடாம தான்டா இருக்கணும். அப்பா, நீங்க என்னதான்ப்பா நினைக்கிறீங்க? அப்பா, ஜோதி இந்த வீட்டை விட்டு போயிட்டா கொஞ்ச நாள்ல நான் அவளை மறந்துடுவேன். அப்புறமா என் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாத்தீங்களா? ஆமாண்டா. என்ன தப்பு? நீ தாலி கட்டின மனைவிங்கிற அவன புருஷனை எடுத்துக்கிட்டாளா? இல்ல. அப்புறம் நம்ம மனைவி போட போய் எல்லாத்தையும் பேசாம மறந்துட்டு நான் சொல்றபடி ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டு. அதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இல்லப்பா, நான் எந்த காலத்திலுமே ஐஸ்வர்யா காலத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்துவேன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. அதுக்கு நான் செத்து கூட போயிடுவேன். நீ எதுக்குடா சாகணும்? உன்னை பெத்ததுக்கும் என்னால என் தங்கச்சி ஏமாந்து போனதுக்கும் நான் தான்டா சாகணும். ஐயோ, என்னங்க நீங்க?
நம்ம பையனோட சந்தோஷங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். பா நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா, இந்த ஜென்மத்திலன்னு இல்ல எந்த ஜென்மத்திலுமே ஜோதி தான் எனக்கு பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. நல்ரா இவ்வளவு பேசுறியே, சரி நான் உன் போக்குக்கே வரேன். உன்னால அவளை சமாதானப்படுத்தி உன்னை புருஷனா ஏத்துக்க வச்சு இந்த வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வர முடியுமா? 1 மாசம் இல்ல 6 மாசம் உனக்கு டைம் தரேன். முடிஞ்ச அவளை சமாதானப்படுத்தி உன் பொண்டாட்டி அந்த வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வா. அப்படி நடக்கல, அதே 6வது மாசம் உனக்கும் என் தங்கச்சி பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம். இதுல மட்டும் என்ன ஏமாத்தலான்னு பார்த்த, 6 மாசம் முடிஞ்ச அடுத்த நாள் என் பொண்ணு அந்த வீட்டுல கிடக்கும். என்னங்க? அப்பா அப்பா மாமா ஏய், கார்த்தி, எப்படியாவது ஜோதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. எனக்கு அது போதும். அவளையும் உன்னையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்துட்டேன்னா நிம்மதியா நான் என் உசுரை விட்டுருவேன். அம்மா ஏம்மா எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இல்லடா. நீயும் ஜோதியும் சந்தோஷமா ஒன்னா என் முன்னாடி வந்து நின்னாலே எனக்கு போதும்டா. நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. என்னோட ஆசைக்காக உங்க 2 பேரோட வாழ்க்கையை பாழாக்கிட்டணும்னு தோணுதுடா. அம்மா ஏம்மா எதுக்காக இப்பெல்லாம் யோசிக்கிற? இல்லடா கார்த்தி, 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ நீயும் ஜோதியுமே பிரிஞ்சிட்டீங்களே. என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுடா. உங்க அப்பா வேற ரொம்ப பிடிவாதக்காரரு. அவர் சொன்ன 6 மாசத்துக்குள்ள நீ எப்படியாவது ஜோதி மனச மாத்தி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. இல்லனா இங்க என்ன நடக்குமோ தெரியாது. ரொம்ப பயமா இருக்கடா கார்த்தி. நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் ஜோதி கழுத்துல தாலியே கட்டினேன். ஆனா இப்ப அவ என்னோட மனைவிமா. அவளை நிச்சயமா நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்.